வணக்கம். 5 பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பிரெட்டை இதில் பிச்சு சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்ப்போம். இதில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகா இதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இது மாதிரி பொடிச்சு எடுத்துருக்கேன். இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டேன். இதை கொஞ்சம் அப்படி உதுத்து விட்டுக்கலாம். இப்போது சின்ன கப்புக்கு 1 கப்பு வெங்காயத்தை நான் இப்படி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்க்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு அதை அப்படி தட்டி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்கலாம். கொஞ்சமாக ஒரு 2 சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்துடலாம். இப்போ இதில் தண்ணி சேர்க்காமல் கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதில் வெங்காயம் அரைச்ச தண்ணி, அதை பச்சை மிளகா ஃபஸ்ட்டில் நம்ம ப்ரெட்டோடு சேர்த்ததே கொஞ்சம் தண்ணி இருக்குது அதில். அதோடு நம்ம இப்போ சேர்த்த கடலை மாவு, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நம்ம ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு போட்டேன். தேவையான அளவு பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட காரம் தேவைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டேன், நல்லா மிக்ஸ் ஆகிட்டேன். உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் தேவைப்பட்டால் நீங்கள் செய்யும்போது தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஆனால் இதுக்கு தேவைப்படலை. இந்த அளவுகளில் நான் செய்த இதே அளவுகளில் நீங்கள் போடும்போது தண்ணி தேவைப்படலை. இதை நம்ம பக்கோடா மாதிரி தான் போட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கேரட் இருந்தால் கேரட்டு சேர்த்துக்கலாம். குடமிளகா இருந்தால் குடமிளகா சேர்த்துக்கலாம். நான் இதில் கேரட் சின்ன சைஸில் ஒரு கேரட்டு துருவி வச்சுருக்கேன், இதில் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அதையும் சேர்த்துக்கிறேன். சோம்பு சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். குடமிளகா இருந்தால் குடமிளகா சேர்த்துக்கோங்க. எது உங்களுக்கு சேர்க்க இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்க்கலைனாலும் நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி இதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காய்ச்சிருக்கா பார்த்துடலாம். எண்ணெய் காய்ச்சிட்டு கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கலாம். பக்கோடாவுக்கு போடுற மாதிரி சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. அனலை மீடியமாக வச்சுருக்கலாம். ரொம்ப அனல் வச்சாலும் கரிஞ்சு போயிடும். போட்டு 1 நிமிஷம் கழிஞ்ச பிறகு கொஞ்சம் அசைச்சி கொடுக்கலாம். திருப்பி விட்டுடலாம். ஈவினிங்கில் டீ கூட சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். இனி அடுத்தது போட்டுடலாம். இதே அளவுகளில் நம்ம பண்ணால் 5 பேர் சாப்பிட்லாம் டீயோட. இது வேகட்டும். இப்போ இதையும் எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, போட்டுடலாம். எல்லாம் இவ்வளோ வந்திருக்கு. எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணலாம். நல்லாயிருக்கும் சாப்பிட. மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.